அமெரிக்க அரசுடன் இந்தியா கட்டற்ற வர்த்தகத்தை உடன்பாடு செய்து கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய அரசு செய்தி வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க நாட்டின் தலைநகர் வாஷிங்டனிலிருந்து வெளியிடுகிற போது இந்தியாவினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார். இந்தியாவினுடைய பிரதமர் இது குறித்து இந்த வர்த்தக உடன்பாடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதுவரை முழுமையாக தெளிவுபடுத்தவில்லை. இந்தியாவினுடைய வணிகம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இது பற்றி வாய் திறக்கவில்லை. உண்மையில் இன்றைக்கு விடுதலை இந்தியாவில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வியை ட்ரம்பினுடைய இந்தியா மீதான கருத்துக்கள் வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானுடனான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போர் நடவடிக்கையின் போது நான் தான் போரை நிறுத்தினேன் என்று இதுவரை 58 முறை ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அது குறித்து ஒரு முறை கூட பிரதமர் மோடியோ இந்திய ஆட்சியாளர்களோ வாய் திறக்கவில்லை, சொல்லவில்லை. பாஜக ஒரு ஏகாதிபத்தியத்திற்கு விசுவாசமான அதன் இளைய பங்காளி என்கிற முறையில் தன்னை ஒரு கூட்டாளியாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஆசை கொள்கிறதே ஒழிய ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டின் மீது நடத்துகிற தாக்குதலை அது ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவருடைய இணையர் இருவரையும் இறையாண்மை கொண்ட அந்த நாட்டிற்குள் புகுந்து அமெரிக்காவினுடைய விமானப்படை வீரர்கள் கைது செய்து நாடு கடத்தினார்கள். இப்போது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பொருளாதார கொள்கையின் இறையாண்மையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்க அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தாக்குதல் அனைவராலும் கண்டிக்கப்பட வேண்டிய தாக்குதல். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். ஏன் அமெரிக்காவோடு இந்த கட்டற்ற வர்த்தகம் கூடாது என்று சொல்லுகிறோம்? ஏன் பாஜக மௌனம் காக்கிறது? பங்குச்சந்தை உயர்ந்துவிட்டது. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த கட்டற்ற வர்த்தக உடன்பாடு காரணமாக இந்திய பங்குச்சந்தை சென்சஸும் அதேபோல நிஃப்டியும் மிகப்பெரிய அளவிலே உயர்வை சந்தித்திருக்கிறது. பங்கு விலை ஏற்றம் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் ஒரு புதிய பொய் புரளியை முதலாளித்துவ ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லோருமே இந்த வர்த்தகத்தை ஆதரிக்கிறார்கள். ஏன்னா இந்த ஆதரவு அனைத்தும் இந்த ஒப்பந்தத்தால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. இந்த ஒப்பந்தம் முழுவதும் இந்த ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களை பாதிக்கப் போவதில்லை. இந்த ஒப்பந்தம் முழுவதும் இந்தியாவின் பெருமுதலாளிகளை பாதிக்கப் போவதில்லை. இந்த ஒப்பந்தம் முழுவதும் விவசாயிகளை பாதிக்க இருக்கிறது, பால் உற்பத்தியாளர்களை பாதிக்க இருக்கிறது, பல்வேறு விளைச்சலுக்கு சொந்தமான நபர்களை பாதிக்க இருக்கிறது, பல்வேறு விதமான சிறு குறு உற்பத்தியாளர்கள் என்கிற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற தொழில் உற்பத்தியாளர்களை அது பாதிக்க இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, மோடி ஆட்சி ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான அறிவிப்பு, நான் தான் பாகிஸ்தானுடனான இந்திய போரை நிறுத்தினேன் என்கிற அந்த அறிவிப்பு, அடுத்து இந்தியா மீது 50% வரி என்று போட்டபோது, அதற்கு அடுத்து 500% வரி என்று குறிப்பிட்ட போது இந்தியாவினுடைய பாஜக ஆட்சி இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, பேசவில்லை. இவை அனைத்தும் ஒரு மௌனம் காக்கும் செயலாக, ஒரு ஏமாளித்தனம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி இந்திய நாட்டை ஏகாதிபத்தியத்துக்கு காட்டிக் கொடுக்கிற ஒரு செயலை பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இடதுசாரிகள் கண்டிக்கிறோம், மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது, தொழிற்சங்கங்கள் கண்டிக்கின்றோம். நீங்க பிஜேபியினுடைய ஆட்சி, இந்த வகுப்புவாத இந்துத்துவ ஆட்சி, அது ஜெர்மனியினுடைய சர்ச் பாதிரியார் பாஸ்டர் நீல் மில்லர் ஹிட்லர் காலத்தில் ஆட்சி இருந்தபோது முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள், நான் எதுவும் சொல்லவில்லை. அடுத்ததாக அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள், நான் எதுவும் சொல்லவில்லை. அடுத்ததாக அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள், நான் எதுவும் சொல்லவில்லை.
இறுதியில் என்னை தேடி வந்தார்கள், ஏன் என்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்று ஒரு கவிதையை அவர் பாடினார். இப்போது பிஜேபியோட ஆட்சியில் முதலில் இஸ்லாமியர்களை குறிவைத்தார்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களை குறிவைத்தார்கள், கம்யூனிஸ்டுகளை சில இடங்களில் அர்பன் நக்சல்கள் என்கிற முத்திரை குத்தி மனித உரிமை போராளிகளை, மக்கள் இயக்க போராளிகளை கைது செய்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். இப்போது மனித உரிமை மீறல்களை செய்து வந்த பிஜேபி ஆட்சி எங்கே போய் முடிகிறது என்றால், நம் நாட்டினுடைய விவசாயிகளை, நம் நாட்டினுடைய உற்பத்தியாளர்களை, நம் நாட்டினுடைய தொழிலாளர்களை, நம் நாட்டினுடைய பால் உற்பத்தியாளர்களை மிகப்பெரிய அளவில் அது தாக்கக்கூடிய விஷயத்தில் போய் நிற்கிறது. நீங்கள் பிஜேபி செய்து கொண்டிருக்கிற இந்துத்துவ அரசியலை எதிர்க்காமல் இருந்தால், அந்த ஏகாதிபத்திய அடிமை ஆட்சி நம்முடைய அனைத்து உரிமைகளையும், அனைத்து விளைச்சல்களையும், அனைத்து வளங்களையும் ஏகாதிபத்தியத்திடம் அடகு வைத்து நம்மை காட்டிக் கொடுக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த கட்டற்ற வர்த்தகம் என்பது ஒரு மிக மோசமான வர்த்தகம். இப்போது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிற இந்த செயல்பாடு இந்தியாவினுடைய இறையாண்மை மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல், இந்தியாவினுடைய பொருளாதார வலிமை மீது நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல். நம்முடைய உற்பத்தியாளர்கள் அங்கிருந்து இறக்குமதியாகக்கூடிய பாலை நம்பி, அங்கிருந்து இறக்குமதியாகக்கூடிய சோயாபீன்ஸை நம்பி, இருந்து இறக்குமதியாகக்கூடிய எண்ணெய் வித்துக்களை நம்பி, அங்கிருந்து இறக்குமதியாகக்கூடிய இதர பொருள்களை நம்பி வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். நாடாளுமன்றத்தில் விதை மசோதா 2025 வருவதும், நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தொழிலாளர்கள் சட்ட தொகுப்பை அமலாக்கக்கூடிய மிக மோசமான நடவடிக்கையை எடுத்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் அமெரிக்காவோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் மிக 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 மோசமான ஒரு ஒப்பந்தம். எனவே இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு, இந்தியாவின் குடிமகன், இந்திய தேசத்தை மதிக்கிற, பற்று கொண்டிருக்கிற, இந்திய நாட்டின் மீது, இந்திய நாட்டின் இறையாண்மை மீது, சுதந்திரத்தின் மீது, தேச கொடியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, பற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மோடி ஆட்சி அமெரிக்காவோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்க வேண்டும், முறியடிக்க வேண்டும். அப்போதுதான் நான் உயிரோடு இருக்க முடியும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.